ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீம்பால் ரெசிபி தாங்க. அதுக்கு நான் 1 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேங்க. அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றி லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இந்த சீம்பாலில் வந்துட்டு நிறைய உப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாகவே தெரிஞ்சு வந்துடுங்க. அப்போ நம்ம ஆனில் வச்சாக்கா அடி பிடிச்சிருங்க. ஸோ அதனால் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி எடுத்திருக்க பால் வந்து 6ஆம் நாள் பாலுங்க. இது வந்து கண்ணுக்குட்டி மாடு கன்று போட்டு 5 நாள்லேயே வந்துட்டு இந்த பாலை கறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு மேலே அதிகமாக சீம்பால் குடித்தாக்கா கண்ணுக்குட்டிக்கு வந்து வயிறு உபாதை வருங்கிறதுனால இதை நாங்கள் கறந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுப்போங்க. பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி திக்கி வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. உங்ககிட்ட வெல்லம் இருந்துச்சுனாக்கா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் பொடியாக நுணுக்கி வச்சுருக்கிற 2 ஏலக்காய் தூளையும் தூவி விட்டுக்கிறேங்க. இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ஓரளவு தண்ணி சுண்டி நல்லா திக்கி வர சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள் வீட்டில் சீம்பால் கிடச்சிச்சின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.